بسم الله الرحمن الرحيم. عن سهل بن سعد الساعدي رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم موضع الصوت في الجنة خير من الدنيا وما فيها. சொர்க்கத்தில் ஒரு சாட்டை வைக்கும் அளவுள்ள மிக குறைந்த அளவுள்ள இடமும் உலகம் அதிலுள்ள எல்லா பொருட்களை விடவும் சிறந்தது, மதிப்பு மிக்கது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹதரத் ஸஹல் இப்னு ஸஅத் ஸாஅதி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அல்லாஹ் தஆலாவை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை. அவன் தனித்தவன், அவனுக்கு யாதொரு இணையும் இல்லை. ஹதரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவனது அடியாரும் தூதுவரும் ஆவார்கள். ஹதரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அல்லாஹ்வின் அடியாராகவும் அவனது தூதராகவும் அவனது கலிமாவாகவும் இருக்கிறார். அல்லாஹ்வின் குன் என்ற கட்டளையின்படி அவர்களின் பிறப்பு தந்தையின்றி நிகழ்ந்தது. மேலும் அல்லாஹ் தஆலாவின் புறத்திலிருந்து ஒரு உயிர், அந்த உயிரை ஹதரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஊத ஹதரத் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வயிற்றை சென்றடைந்தது. ஹதரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹதரத் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் சட்டையின் நெஞ்சு பட்டியில் இருக்கிறார்கள். மேலும் கவனம் இருப்பது என்பதும் சுவனம் இருப்பது என்பது உண்மை, நரகம் இருப்பதும் என்பதும் உண்மை என்று யார் சாட்சி சொல்கின்றாரோ அவருடைய அமல் எத்தகையதானாலும் அல்லாஹ் தஆலா நிச்சயமாக அவரை சொர்க்கத்தில் நுழைய செய்வார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹதரத் உபாதத் இப்னு ஸாமித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். சுவனத்தில் 8 வாசல்களில் தாம் விரும்பிய வாசல் வழியே அவர் நுழைவார் என்ற வார்த்தையும் ஹதரத் ஜுனாதா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அறிவித்துள்ளார்கள். சொர்க்கத்தில் உங்களுடைய ஒரு வீடு அளவுள்ள இடம் அல்லது ஒரு பாதத்தின் அளவுள்ள இடம் உலகில் உள்ள யாவற்றையும் விட சிறந்தது. சொர்க்க கன்னியரில் ஒரு பெண் பூமியை எட்டி பார்த்தால் சொர்க்கத்திலிருந்து பூமி வரையுள்ள இடைவெளி ஒளிமயமாக ஆகிவிடும், நறுமணத்தால் நிரம்பிவிடும். சொர்க்க கன்னியின் மேலாடை முக்காடும் உலகில் உள்ளவைகளை விடவும் மேலானது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹதரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். சொர்க்கத்தில் மரம் ஒன்று கொண்டு ஒருவர் வாகனத்தில் 100 ஆண்டுகள் சென்றாலும் அம்மரத்தின் நிழலை கடக்க முடியாது. நீங்கள் விரும்பினால் வதில்லின் மம்தூத் என்ற வசனத்தை ஓதிக்கொள்ளுங்கள். மேலும் சொர்க்கவாசிகள் நீண்ட நிழலில் இருப்பார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹதரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். சோனத்தில் சோனவாசிகள் உண்பார்கள், பருகுவார்கள், ஆனால் அவர்களுக்கு எச்சில் வராது, மலஞ்சலம் வெளியாகாது, மூக்கை சுத்தம் செய்ய வேண்டிய அவசியம் ஏற்படாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிய பொழுது உணவு என்னவாகும், உணவு எவ்வாறு ஜீரணமாகும் என்று சஹாபாக்கள் கேட்டனர். ஏப்பம் மற்றும் கஸ்தூரியை போன்ற நறுமணம் உள்ள வியர்வை வெளியாவதன் மூலம் உணவு ஜீரணத்திவிடும். சுவாசிப்பதால் இதயம் இயங்கிக் கொண்டிருப்பது போல் சொர்க்கவாசிகளின் நாவு அல்லாஹ்வின் தஸ்பீஹாலும் புகழாலும் இயங்கிக் கொண்டிருக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறியதாக ஹதரத் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார். சொர்க்கவாசிகள் சொர்க்கம் சென்றதும் மேலதிகமான ஒன்றை உங்களுக்கு நான் தர நீங்கள் விரும்புகின்றீர்களா? இதுவரை உங்களுக்கு வழங்கப்பட்டதை விட மேலதிகமாக சிறந்த ஒன்றை வழங்கட்டுமா என்று அல்லாஹ் தஆலா சொர்க்கவாசிகளிடம் கேட்பார். எங்களுடைய முகங்களை நீ ஒளிமயமாக ஆக்கியுள்ளாய், நரகிலிருந்து விடுதலை செய்து சுவனத்தில் நுழைய செய்துள்ளார். நாம் விரும்புவதற்கு வேறு என்ன பொருள் உள்ளது என்று சுவனவாசிகள் அல்லாஹ்விடம் கேட்பார்கள். அடியார்களின் இந்த பதிலுக்கு பிறகு அல்லாஹ் தஆலா திரையை அகற்றுவான்.
அதன் பிறகு அல்லாஹ்வின் தரிசனம் அவர்களுக்கு கிடைக்கும். இதுவரை நமக்கு கிடைத்த அருள்கொடைகளில் மிக விருப்பமானதும் உயர்வானதுமான வாக்கியம் தமது இரட்சகனை தரிசிப்பதுதான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹதரத் சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். சுப்ஹானல்லாஹ்